நடத்துவாராக. இந்த பாடத்தோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம் ஐயா. வழி நடத்துங்க. காட் பிளஸ். ஆமே. நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வழியில் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த காலையிலும் இந்த வேளையிலும் உங்களுடைய கரம்தானே கூட இருந்து இந்த நாட்களை வழிநடத்தி அருளும்படியா செபிக்கிறேன் ஐயா. வேதத்துடைய வார்த்தைகளை ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக அடியனுடைய கண்களை நீங்கள் திறந்தருளும்படியாக செபிக்கிறேன். இன்றைய நாளிலும் அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபித்து நிற்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த இடத்தில் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் வேத பகுதிகளில் இந்த நாட்களை கடந்து செல்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற தலைப்பிலே இந்த 8வது பகுதி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த பகுதியில் எப்படியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது என்பதுதான் இன்றைக்கு முக்கியமான காரியமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இது ஆண்டவருடைய சபை எடுத்துக்கொள்வதற்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே தயாராக இந்த நாட்களில் இருக்கிறார். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே சமாதானம் என்ற ரீதியிலே இந்த நாட்களிலே அவர்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே அங்கே நினைக்கிறார்கள். ஆனால் சமாதானம் எல்லாம் இன்றைக்கு ஒரு பொய் சமாதானமும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த சமாதானங்கள் இருக்கும் என்பதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இந்த பூமியிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இந்த கடைசி காலத்திலே சமாதானத்தை காண முடியாது. இனி உபத்திரவ காலங்கள், அங்கே இப்படியாக அநேக காரியங்கள் இந்த நாட்களில் நடக்க போகிறது. அதை தாங்குவதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் தயாராக இருக்க வேண்டும். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற இன்றைய நாட்களில் பேசப்படுகிற காரியம் என்னவென்றால், நேற்றைய நாட்களில் பேசின காரியம் இந்த சம்பவத்திற்கு முந்தையே மரித்த விசுவாசிகள் உயிர் பெற்று எழும்பி கிறிஸ்துவோடு சேர்த்துக் கொள்ளப்படுவார் என்ற காரியத்தை குறித்து பேசினேன். 8வதாக இன்றைக்கு, அதாவது சேர்த்து கொள்ளப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவால் இந்த நாட்களிலே அங்கே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அப்ப பாருங்கள், இதில் சொல்லப்படுகிற காரியம் சேர்த்து கொள்ளப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய பாருங்கள் இந்த நாட்களே, அப்படியானால் மற்றவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? இன்றைக்கு பரிசுத்தவான்களை குறித்து தான் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்ப இன்றைக்கு மற்றவருடைய நிலைமை என்னவாடுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். என்னோடு கூட யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 22வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப பாருங்க, ஏன் இந்த பிதாவாலே இன்றைக்கு அந்த நியாய தீர்ப்பு செய்ய முடியாது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு பிதாவானவர் பாருங்கள், வேதம் சொல்லுகிற இந்த நாட்களில் இந்த வானத்தை சங்கீதம் 121 சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி. கர்த்தர் என்றால் இந்த நாட்களில் யாருடைய காரியம், யாருடைய பேர் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் காப்பவர், ஆண்டவர். அப்ப கர்த்தர் என்று சொன்ன அந்த வார்த்தையுடைய அர்த்தம் காப்பவர் என்று சொல்லி சொன்னால் அவர் முற்றுமுழுதா ஜனங்களை காக்கிறவர். ஆனாலும் இந்த நாட்களே பாருங்கள், ஆண்டவர் இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டிலே உள்ள காலத்திலே கர்த்தர் என்ற பெயரிலே இந்த நாட்களை வெளிப்படவில்லை, இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே இந்த நாட்களை வெளிப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே அவரை குறித்த நாட்களை தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காரியமோ இந்த நாட்களிலே அங்கே வெளிப்படவில்லை, அவருடைய பேரும் அங்கே அறிமுகப்படுத்தவில்லை. இப்ப நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சொல்லப்படுறது, ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மீது இருக்கும், அவர் நாமம்
அதிசயமானவர் என்று சொல்லி இந்த நாட்களே பெயரோடு சொல்லப்படுறது, சமாதான பிரபு என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்திலே பாருங்கள், இயேசு என்ற வார்த்தை இந்த நாட்களிலே வரவில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதனாலதான் இங்கே இந்த இந்த யோவானுக்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே அன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் யாரை கனம் பண்ண வேண்டும்? குமாரனையும் கனம் பண்ண வேண்டும். அங்கே கனம் பண்ணும்படிக்காகத்தான் பிதாவானவர் தாமே அங்கே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனிடத்திலே கொடுத்திருக்கிறார் சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் குமாரனான இயேசு கிறிஸ்து அந்த கடைசியாக அந்த நியாயாசன சிங்காசனத்திலே வீட்டிலிருந்து நியாய தீர்ப்பு செய்வார். ஆடுகளுக்கும் நியாய தீர்ப்பு செய்வார். ஏனென்றால் அவருடைய இரத்தம் தான் இந்த பூமியிலே சிந்தப்பட்டதை ஒழிய, அது மட்டுமல்ல அவர்தானே இந்த சிலுவையிலே ஜனங்களுக்காக மரித்தார். அவர்தானே இந்த நாட்களே ஆணிகளால் கடாவப்பட்டார். அவர்தானே இந்த நாட்களே அக்கிரமங்களுக்காக இந்த நாட்களே மரித்து மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரியே. அப்ப அதன் நிமித்தம் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த இடத்திலே வந்து நியாயத்தை தீர்க்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது. அப்ப ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறது புதிய ஏற்பாட்டு காலம். மத்தேயு சுவிசேஷத்துக்கு முன்பாக பார்க்கிற வழியிலே பழைய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கிற வழியிலே அங்கே எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால், நியாய பிரமாணத்தின் காலமும் இந்த நாட்களை பாருங்கள், கற்பனைகளை கை கொண்டு பாருங்கள், அந்த மோசேனுடைய கற்பனைகளின் நாட்கள் வாழ்ந்த காலங்கள் அந்த நியாய பிரமாணத்தின் காலங்களாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டுகளே வருகிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக கிருபையின் காலத்துக்குள்ளே இந்த நாட்களை கடந்து வருகிறோம். 3வது பகுதிக்குள்ளே இந்த நாட்களை பார்க்கிறோம். 4வது பகுதிக்குள்ளே விசுவாச பிரமாணம், நியாய பிரமாணம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல அந்த நாட்களை பாருங்கள், அந்த நாட்களை கற்பனை அதற்கு பின்பாக அந்த நாட்களை இன்றைக்கு நாங்கள் அங்கே கிருபையின் காலத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். அந்த கிருபையின் காலத்திலே இந்த நாட்களிலே அங்கே செய்யக்கூடிய காரியம் யாருடையதுன்னு சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அந்த கிருபையின் காலத்துக்குரிய காரியமா இருக்கு. ஏனென்றால் அவர்தான் அந்த கிருபை உள்ளவராயும் கிருபை நிறைந்தவராயும் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பிதாவானிய தேவன் அப்படி இல்லாமல் இருக்கிறது இல்லை. ஆனா நான் வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வழியில பாருங்கள், அவருக்குத்தான் இந்த காரியங்கள் இந்த நாட்களை வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகம் அங்கு சொல்லப்படுகிறது. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. இங்கே பாருங்கள், மல்கியாவின் புத்தகத்தில் இருக்கிறது, நான் பிதாவானான் கனம் இங்கே அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களை இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களை கேட்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அதைத்தான் அந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் வைத்து பார்க்கிற வேளையிலே அங்கே பிதாவை கனம் பண்ணுகிறது போல குமாரனையும் கனம் பண்ண வேண்டும். ஏனென்றால் பிதாவானவர் ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுதான் இன்றைக்கு நடக்க போற காரியம். எப்படி என்று சொன்னால், சேர்த்துக் கொள்ளப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்துவால் அந்த இடத்திலே பாருங்கள் நியாய தீர்ப்பு வருகிறது. இப்ப அந்த இடத்திலே பிதாவை குறித்து சொல்லவில்லை. ஏனென்றா பிதாவுடைய காலங்கள் இந்த நாட்களிலே இப்ப மறைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பிதாவுடைய காலங்கள் பாருங்கள், ஆபிரகாமுடைய காலங்களிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய காலங்கள், அந்த நாட்களிலே பிதாவாகிய தேவனாக இந்த நாட்களில் அவர் செயல்பட்டார். ஆனால் பாருங்கள், அவர் அந்த நாட்களிலே ஒருவரையும் இந்த நாட்களிலே பாருங்கள் இப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போல அவர்களோடு நடந்து திரியவும் இல்லை, காரியங்கள் செய்யவும் இல்லை. இந்த நாட்களில் அவர்களுக்கு இந்த நாட்களை தரிசனமாகி பேசிக்கொண்டு இந்த நாட்களில் இருந்தார் சொல்லி இங்க பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய காலத்தில் எடுத்து பாருங்கள், அங்கே கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடைய காரியத்திலே வருகிற வேளையிலே அங்கே அவர் ஆபிரகாமை சந்திக்க வருகிற வேளையிலே அவர் அங்கே எப்படியா வருகிறார்? ஒரு கர்த்தராக அந்த நாட்களை வருகிறார். அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த நாட்களிலே அவர் ஒரு தூதனாக அந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே வருகிற வேளையிலே அவர்தான் பிதாவுடைய ஒரே குமாரன் என்று சொல்லி வெளிப்படும்படியாக யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே அங்கே தேவன் தன்னுடைய ஒரே அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவன் தன்னுடைய 16வது வசனம், தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப தேவன் என்ன செய்தார்? He gave it us to எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னா, he gave us to the only begotten son என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய ஒரே பேரான தெய்வகுமாரனை கொடுத்தார் என்று சொல்லி சொன்னார். ஏனென்றால் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அங்கே
உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிப்படைவதற்காக அனுப்பினார். அப்ப இந்த ரீசனில தான், இந்த காரியத்து நிமித்தம் தான் அங்கே இந்த 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்க்கிற வேளையிலேயே குமாரன் நியாயம் தீர்ப்பார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்தான் அடிக்கப்பட்டார். ஆண்டவர் பிதாவினுடைய கட்டளையின்படி, பிதாவுடைய உத்தரவின்படி அவர்தான் அங்கு அடிக்கப்பட்ட, அவர்தான் அனுப்பி வைத்தார் பிதா குமாரனை, தன்னுடைய சாயலாக இருக்கிற குமாரனை. அவர் அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்தினது, அவருடைய சரீரம் இந்த பூமியிலே மரித்தது, அவருடைய கல்லறை இப்பொழுதும் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் பிதாவிடத்தில் வலது பார்சில அங்கே பரிந்து பேசிக் கொண்டிருந்தாலும் அவர்தான் நியாயாதிபதி என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே பார்க்கிறோம், 2 பேரில் சொல்லப்படுகிறது. நியாயாதிபதி எங்கே நிற்கிறார்? இப்பொழுது நடு வாசலிலே நிற்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நியாயம் தீர்க்கிற கர்த்தராகிய நியாயாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடு வாசலிலே இந்த நாட்களை நிற்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான நம்ம பாருங்கள் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே அவரை விசுவாசிக்கிறவன் 18வது வசனம் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே குமாரனாகிய குமாருடைய நாமத்தில் விசுவாசம் முள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு அங்கே உள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. அப்ப இங்க என்ன காரியம்? இந்த வசனத்தின் அடிப்படையில பார்க்கிறபடியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவன் ஆக்கின தீர்ப்புக்கு அங்கே எப்படியாகவும் அங்கே அவன் தீர்க்கப்பட்டாயிற்று என்று சொன்னால் தீர்ப்புக்குள்ளாக தள்ளப்பட்டு விட்டான், ஆக்கின தீர்ப்புக்குள்ளாக தள்ளப்பட்டு விட்டான். அவருக்கு என்ன விமோசனம் இல்லை, ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணின அவர்களுக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே அவரையே தெய்வம் என்று விசுவாசிக்கிறவனுக்கு அந்த ஆக்கின தீர்ப்பு என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நீக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதான் ரட்சிப்புன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அங்கே என்ன செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவரை இந்த நாட்களில் விசுவாசித்து தான் வேதம் சொல்லபடி இந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அவரை விசுவாசித்து அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் நமக்கு அந்த ஆக்கின தீர்ப்பு என்று சொல்லப்படுகிற காரியம் நீக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் பாருங்கள், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கின தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. இன்றைக்கு மனுஷன் எதை விரும்புகிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லைட்டை நூத்து போட்டு ஒரு வீடுகளே இருக்கிறது, இருளை இருள் சொல்லுவதில்லை காரியம். இருள் என்று சொல்லி சொன்னா என்ன காரியம்? நம்முடைய இருதயத்தை இருள் சூழுகிறது, நம்முடைய உள்ளான மனுஷனை இருள் சூழுகிறது. எப்படி என்று சொன்னால், தேவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி, தேவனை அறியாமல் இருக்கிற வேளையிலே நாங்கள் பாவ இருளிலே சூழ்ந்தவர்களாய், பாவ கட்டிலே வாழுகிறவர்களாய் இந்த நாட்களே இருக்கிறோம். அதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்கள், ஒரு காரியத்துக்கு அடிமையாக இருப்போமா இருந்தால் அது ஒரு இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. விபச்சாரத்துக்கு அடிமையா இருக்கிறோம்னா விபச்சார இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. போதை வசுக்கு அடிமையா இருக்கிறோம்னா போதை வசு அடிமை இந்த நாட்களை நம்மை சூழ்ந்து கொள்ளும், அந்த இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அருமையான கர்த்தருடைய, களவு செய்கிறவனா இருந்தால், கொலை செய்கிறவனா இருந்தால், இந்த நாட்களை பாருங்கள், பொய் சொல்கிறவனா இருந்தால், இப்படியான காரியங்களை செய்கிறவர்களுக்கு அந்தந்த இருள் இந்த நாட்களை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் இந்த நாட்களே அந்த இருளிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அருமையான அன்பு சகோதரனே, இப்ப விடுதலை என்று சொல்லி சொன்னால், ரட்சிப்பு என்று சொல்லி சொன்னால் சல்வேஷன் என்று சொல்லப்படுகிற காரியத்தினுடைய அர்த்தம் என்ன? ஒரு காரியத்திலே, அதாவது விடுதலையாக்கப்பட வேண்டும். அதைத்தான் இங்கே 8:32 பார்க்கிறோம். குமாரன் விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், இங்கே ஒரு மனுஷன் சத்தியத்மண்டா கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தை அறிந்து அவன் இந்த நாட்களை செயல்படுகிற வேளையில அவனுக்குள்ள ஒரு விடுதலை வருகிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலை ஆகிறார். இப்ப நோயிலிருந்து விடுதலை ஆக்கினார் என்பது அல்ல. இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்மாவை அழிவிலிருந்து விடுதலை ஆக்கினார் என்பதைத்தான் நாங்கள் சற்று இந்த நாட்களை பார்க்க வேண்டும். இப்ப ஆத்மா விடுதலையாக வேண்டும். ஆத்மா விடுதலை ஆகி சொன்னா ஆவியிலே விடுதலை வரும், சரீரத்திலே விடுதலை வரும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நான் கடந்த கிழமையில சொல்லியிருந்தேன், சரீரமும் அங்கே பார்க்கிற வழியில் ஆவியை குறித்தும் இந்த நாட்கள் சொல்லுவோம். ஏன்னா மாமிசத்துக்குரிய காரியங்கள் சரீரம் மேற்கொண்டு கொண்டே போகும். ஆனால் இந்த நாட்களை ஆவியானவர் இந்த நாட்கள் என்ன செய்வார்?
அமைதியா இருன்னு தட்டி கொடுத்து கொண்டே இந்த நாட்களே இருப்பார். அப்ப இந்த அடிப்படையிலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே பாருங்கள், அந்த ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், இயேசு கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கினைக்குள்ளான காரணம் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இப்ப ஆண்டோடைய காலம் இந்த நாட்களே 2025 ஆண்டு ஆகி இந்த நாட்களே முடிந்து விட்டது. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலே பாருங்கள், இப்படியான காரியத்தை இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இங்கே ஆதிகாம் 6ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்ப பாருங்கள், இந்த நாட்களே முந்தி எப்படியான காரியம் இருந்ததுன்னு சொல்லி பாருங்கள். ஆதிகாமத்திலே பார்க்கிற வேளையிலே, ஆதிகாம் 6ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். ஆதிகாம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், 2வது 3வது வசனம். அங்கே எப்படி சொன்னால் 2வது வசனம் பி பகுதியில் சொல்லப்படுகிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். முதலாவது காரியம். 2வதாக தேவன் வெளிச்சம் உண்டாக கடவதென்றால் வெளிச்சம் உண்டாயிருது. வெளிச்சம் நல்லதென்று தேவன் இந்த நாட்களிலே கண்டு வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் 2ஆக பிரித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், முதலாவது அந்த பரிசுத்தாவியனுடைய வல்லமையோடு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவியனுடைய அந்த ஒத்துழைப்போடு அங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே வெளிச்சத்தை அங்கே இந்த பூமியிலே வரும்படியாக செய்கிறார் சொல்லி பார்க்க. அப்ப பரிசுத்தாவியானவர் அதற்கு முக்கியமான காரியம். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற வேளையிலே நம்முடைய இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு வெளிச்சம் வருகிறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. என்ன? தண்ணீர் ஆழத்துக்குள்ளே என்ன இருந்தது? இருளாக இருந்தது. ஆனாலும் அந்த இருள் இருந்த வேளையிலே தேவ ஆவியானவர் என்ன செய்தார்? அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த இருளை வெளிச்சமாக்கும்படி அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் கட்டளையிடவில்லை. இதைத்தான் நாங்க பார்க்கணும். அந்த ஆவியானவருக்கு இந்த நாட்களை அவர் கட்டளையிடவில்லை. இதைத்தான் நாங்க பார்க்க வேணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஆண்டவர் வந்து கட்டளை இடுகிறார். என்ன காரியத்தை சொல்லுகிறார்? வெளிச்சம் உண்டாக கடவது என்று கட்டளை இடுகிற வேளையிலே அந்த வார்த்தை அங்கே என்ன செய்கிறதுன்னு சொன்னால், அந்த வெளிச்சத்தை இந்த நாட்களிலே பரவி பெருக செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த வெளிச்சம் அங்கே அப்படியாக அந்த நாட்களிலே பரவி அப்படியே பெருகி இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே இருள் நீங்கி அந்த பூமியிலே என்னத்தை காண்கிறோம்? ஒரு வெளிச்சத்தை காண்கிறோம். முதலாவதாக அந்த வெளிச்சம் இந்த நாட்களே வருகிறது. அப்ப இந்த வெளிச்சம் வந்த வேளையிலே பாருங்கள், இங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் 6வது அதிகாரத்திலே பாருங்கள் சொல்லப்படுகிறது. இங்க பாருங்கள், 6வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். வருது, மனுஷன் பூமியிலே மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தார்கள். தேவ குமாரர்கள் தேவ குமார்த்தி அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு தங்களுக்குள்ளே பெண் கொண்டு திணித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோடு போராடுவதில்லை, அவன் மாமிசம் தானே, அவன் இருக்க போறது இந்த நாட்களிலே 120 வருஷம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய 5வது வசனம், அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகள் என்றும் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. எத்தனாவது? 6வது வசனத்திலே. அப்ப இந்த காரியம்தான் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திலே விசனத்தை கொண்டு வந்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதைத்தான் நாங்கள் எங்கே பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், இங்கே யோவானுக்கு சுவிசேஷத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக வந்த ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், மனுஷனுக்கு இந்த நாட்களில் இந்த பிரகாசத்தை இந்த நாட்களை கொடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அந்த பிரகாசத்தின் நிமித்தம் இந்த நாட்களில் அந்த மனுஷன் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், மறுபடியும் இந்த நாட்களில் இருளறைய காரியத்தை இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் இந்த நாட்களே மத்தேயு சுவிசேஷத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அங்கே ஆண்டவர் இந்த நாட்களே பூமியிலே வந்து பாருங்கள், அதை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன். அங்கே நமக்கு குமாரன் பிறக்கிறார். அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுவார். ஏனென்றால் ஜனங்களுடைய பாவங்கள், அதாவது பாவ இருளை நீக்கி, the sin of darkness என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாவ இருளை இந்த நாட்களிலே நீக்கி இந்த நாட்களிலே அவர்களை இந்த நாட்களே ரட்சிப்பார். இன்றைக்கு பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோயிலே இருந்து விடுதலை ஆகிறது, அது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த பிரகாரம் அது ஒரு சாதாரணமான காரியம். அருமையான அன்பு சோதனை, ஆனால் இந்த நாட்களிலே பாவத்திலே இருந்து விடுதலை ஆகிறதை குறித்துத்தான் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு நோய் வருவதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் பாவம், சின். பாவத்தின் நிமித்தம் தான் இந்த நாட்களில் ஒருவன்
நோய்க்கு அங்கே நோய்க்குள்ளே இந்த நாட்களே கட்டுப்பட்டு போகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், விபச்சாரம் செய்தான் என்று சொல்லி சொன்னா அவனுக்கு என்ன வரும்? HIV வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அது பாவத்து நிமித்தம் வருகிற காரியம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப இப்படியான காரியம் குடிக்கடிமையா இருந்ததுன்னு சொன்னா அவனுடைய லிவர் பழுதா போகும், காரியங்கள் எல்லாம் பழுதா போய் இந்த நாட்களே அவன், அதாவது தேவன் அவனுக்கு நியமித்த நாட்களை விட அதாவது ஏழியாக அந்த நாட்களை மறிக்கும்படியாக காரியத்தை நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாவத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாகவும் பாவத்திலிருந்து ஜனங்களை நீக்கும்படியாகவும் தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை இந்த பூமிக்கு வந்தார்ன்னு சொல்லி அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அதை குறித்து தான் இந்த நாட்களே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். அப்ப 3ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் என்னத்தை விரும்பினார்களாம்? இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. அப்ப ஒரு மனுஷன் இருளை விரும்புவான் என்று சொல்லி சொன்னால் அவன் அங்கே எதற்கு நியமிக்கப்படுவான்? ஆக்கினை தீர்ப்புக்கு நியமிக்கப்படுவான். ஐயா, இதை நாங்க பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் என்ன காரியம் இருக்கிறது? இருள் தான் சூழ்ந்து இருக்கிறது. ஏன் அப்படியாக இருள் சூழ்ந்து இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலேயே அவர்கள் அங்கே விரும்புகிற காரியம் எதுவோ அதைத்தான் இன்றைக்கு அந்த காரியத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன காரியம்னு சொல்லி சொன்னா பாருங்க, ஆசீர்வாதமான பேச்சுகள் இல்லை. இந்த நாட்களில் பேசுகிற வேளையிலே அப்படி இப்படின்னு சொல்லி பிள்ளைகளை பேசி காரியங்களை செய்கிற வேலையை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த நாட்களில் எப்படியா போகிறது? ஒரு இருளடைஞ்ச வாழ்க்கையிலே அங்கே போகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிற 5ஆவது அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். 5ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள். அங்கே அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவனவர் தாமே அங்கே ஒருவருக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் அங்கே கனம் பண்ணாதவனாய் இருக்கிறார். கவனிச்சு பாருங்க. அப்ப குமார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் பிதாவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதான் நடக்கிற காரியம். இன்றைக்கு யூதர்கள் இந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மேசியாண்டு ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதான் நடந்த சம்பவம். இந்த நாட்களில் நிக்கதேமு என்ன செய்யறான்னு சொன்னால் ரகசியமா வந்து கேட்கிற, ஆண்டவரே மறுபடி பிறக்கிறதுக்கு என்ன காரணம்? எப்படியாக நான் பிறக்கிறது என்ன காரணம்? எப்படி நீங்கள் சொல்லுவீங்கள்? ஒரு தாயினுடைய வயிற்றிலே நான் போய் எப்படியாக நான் பிறக்க முடியும்னு சொல்லி இந்த நாட்களை கேட்கிறேன். அதற்கு இந்த நாட்களே ஆண்டவர் தெளிவான சத்தியத்தை சொல்கிறார். ஞானஸ்தானத்தை குறித்து இந்த நாட்களே தெளிவாக காரியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், அப்படிப்பட்ட அந்த இருளுக்குள்ளே இருந்தவர்கள் அங்கே யார் இருக்கிறார்கள்? அவர் ஒரு போதகர் ஐயா, நிக்கதேமு. அப்ப சத்தியத்தை சரியாக இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியாதபடி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த நாட்களே அப்படியாக இல்லை. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்து வந்த காலங்கள் ஒரு நியாய பிரமாணத்தின் காலங்களாகவும் கற்பனைகளின் காலங்களாகவும் இந்த நாட்களை இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயா, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி என்னிடத்திலே வருபவரே நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிற தேவன் இந்த நாட்களிலே என்ன செய்கிறார்? நீ சத்தியத்தை அறி, அப்பொழுதுதான் உன்னுடைய சத்தியம் இந்த நாட்களை விடுதலை செய்யும். அப்ப நிக்கதேமு இந்த நாட்களிலே அந்த நாட்களே ஒரு போதகராக இருந்து இந்த நாட்களே யூத மக்களுக்கு இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? அவள் ஆலயத்தில் இந்த நாட்களில் இந்த தோராவிலே இந்த நாட்களை எடுத்து காரியங்களை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த சத்தியத்தை அவர்கள் அறியவில்லை. மறுபடி பிறக்க வேண்டும். அப்ப இங்கே சொல்லப்படுறது என்றால் நியாய பிரமாணத்தின் காரணங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களில் முடிந்து விட்டது. நான் இப்பொழுது வந்திருக்கிறேன், நியாய பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நியாய பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் படியாக இந்த நாட்களை அழைக்கப்பட்டவராய் இருந்தாலும் அவர் அந்த இடத்திலே வந்து இந்த நாட்களை என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சமான பாதையை இந்த நாட்களை உருவாக்கும்படியாக இந்த நாட்களை தேவன் அந்த இடத்திலே வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் நியாய தீர்ப்பு செய்ய போகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. வேதம் அப்படியாக சொல்லுகிறது. அப்படியானால் பாருங்கள், சேர்த்துக் கொள்ளப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்துவான் நியாய தீர்க்கப்படுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிற பிரகாரம் அவர்களுக்கு அங்கே எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு செய்யப்படுகிறவர் அவராய் இருக்கிறபடினால் அவர் என்ன செய்கிறார்? ஜனங்களுக்கு இருக்கிற இருளை போக்கும்படியாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். வந்து இந்த நாட்களில் அநேகருடைய இருளை இந்த நாட்களிலே போக்கினார், வெளிச்சத்துக்களே கொண்டு வந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பருதிமேய்க்கு கண் தெரிகிறது காரியம் இந்த நாட்களில் பெரிய காரியம் அல்ல. அவன் இந்த நாட்களை வெளிச்சத்தை கண்டுன்னு சொல்லி அல்ல, அது உலகத்துக்குரிய வெளிச்சமாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற காரியம் ஆவிக்குரிய வெளிச்சத்துக்குள்ளே இந்த நாட்களை வர வேண்டும், விசுவாசிகள் வர வேண்டும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு விசுவாசிகள் இன்றைக்கு கூட இந்த நாட்களே கட்டுக்குள்ளே கட்டப்பட்ட நிலையிலிருந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
பாருங்கள், எந்த இடத்திலே பாருங்கள் இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப விசுவாசிகள் இந்த நாட்களிலே முற்றுமுழுதாக இந்த நாட்களிலே அதாவது விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களிலே செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய விருப்பமாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக பாருங்கள். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது மட்டுமல்ல, அவன் ஆக்கினைக்கு உள் அங்கே தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டவனாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மெய்யாகவே என்று சொல்லி 2 தரம் சொல்லப்படுகிறது என்றால் அந்த வார்த்தை ஒரு கன்ஃபர்மேஷனாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதை உறுதிப்படுத்துகிற வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தாக ரோமர்கள் நிறுவத்துக்கு இந்த நாட்களை வாருங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது? ரோமர்கள் நிறுவத்திலே அங்கே 14வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 14ஆம் அதிகாரத்திலே இங்கே 12வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பவுலடிகள் ரோமாபுரிக்கு எழுதுற வேளையில என்ன சொல்லுகிறார்? நம்மில் ஒவ்வொருவனும் இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதுதான் அங்கே நடக்க போகிற காரியம். அப்ப நியாய தீர்ப்பிலே அன்றன்றாடு அந்த ஞாபக குறிப்புக்குரிய புத்தகங்கள் எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றன்றாடு என்ன செய்கிறோம் என்பதை குறித்து அங்கே இந்த புத்தகத்திலே காட்டக்கூடியதா இருக்குது. 2வதாக இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களில் அங்கே அதாவது ஜீவ புஸ்தகம் என்று இருக்கிறது. ஜீவ புஸ்தகத்திலே என்ன காரியம் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஜனங்களுடைய ரட்சிப்பு, விடுதலை, இந்த நாட்களே அதாவது அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காரியங்கள், இப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் குறிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இப்படியாக அநேக புத்தகங்கள் இந்த நாட்களில் திறக்கப்படும் என்று வெளிப்படுத்தல் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த புத்தகங்களிலே துறக்கப்படுகிற வேளையிலே அந்த புத்தகங்களுக்கு ஏற்ற விதமாக இந்த நாட்களை பாருங்கள் சொல்லப்பட்ட காரியம், இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்தின் நிமித்தம் அந்த காரியத்துக்கு ஏற்ற விதமாக நடந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தான் இந்த நாட்களே அங்கே அந்த இடத்திலே அந்த சம்பவத்திலே அவர்கள் தேவனை சந்திக்கிற நிலைப்பாட்டுகளே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் ஆமோஸ் 4:12 சொல்லுகிறது, உன் தேவனை சந்திக்கும்படியாக நீ என்ன செய், ஆயத்தப்படு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 21:36 பார்க்கிற வேளையிலே அதாவது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு நீ பாத்திரவான்களா எண்ணும்படியாக ஜெபம் பண்ணி கொண்டு விழித்திருக்க, அதாவது எப்படி சொன்னால் வாட்ச் அண்ட் ப்ரேன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் பண்ணி என்ன செய்ய வேண்டும், விழித்திருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் என்று சொல்லுகிற காரியம் இந்த நாட்களே இந்த நாட்களே சும்மா இந்த நாட்களே கொமனாக செய்கிற ஜெபம் அப்படி அல்ல. இந்த நாட்கள் இந்த ஜெபம் எப்படி சொல்லப்படுகிறோம்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் நம்முடைய ஆத்மாவை காத்துக் கொள்வதற்காக நாங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும், ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இப்ப ஜனங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற காரியம் ஜெபம்னு சொல்லி அநேக காரியங்கள் வருது. ஜனங்களோடு கூட்டமா சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் நம்முடைய ஆத்மா பாருங்கள். அன்னாளுடைய ஜெபம் சேர்ந்தா ஜெபித்தால் இல்லை. அன்னாள் இந்த நாட்களே தன்னுடைய நிந்தை நீங்க வேண்டும் என்பதற்காக ஒரு தனிப்பட்ட ஜெபத்தை தேவனுடைய சந்நிதியிலே இந்த நாட்களை எடுத்து வந்தால் அந்த ஜெபத்தை கேட்டார். அவளுக்கு ஆண்டவர் இந்த நாட்களே விடுதலை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலுடைய ஜெபத்தை எடுத்து பாருங்கள். தானியேலுடைய ஜெபம் இந்த நாட்களை பாருங்கள். அந்த ஜனங்கள் மத்தியிலே இந்த நாட்களை இருந்த வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் தானியேலை அங்கே அவர்கள் தானியேலுக்கு எதிராக சதி செய்து அவர் தானியேலை கொண்டு போய் அங்கே சிங்கக்கவிலே போடும் வரைக்கும் இந்த நாட்களிலே தானியேல் அங்கே தன்னுடைய பாட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். என்னடா அந்த இடத்துல நான் அடிமையாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உண்மை அறிய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையில் இந்த ஜனங்களுக்கு தெளிந்த புத்திய ஞானத்தையும் கொடுங்கள் என்று சொல்லி, நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நேபுகாத்நேச்சர் ஒரு பெண்ணாம்பரிய சிலையை இந்த நாட்கள் செய்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல இங்கால இப்படியான காரியமாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை தானியேல் என்ன செய்கிறார், அங்கே அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். அந்த வழியிலே தான் பாருங்கள் அவரை தூக்கி என்ன செய்கிறார்கள், அங்கே சதி திட்டத்தின் மூலமாய் சிங்கக்கவியிலே போடும்படியாக சூழ்ச்சி மூலமாய் இந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தானியேல் அந்த இடத்திலே பாருங்கள் தப்புவிக்கப்படுகிறார். அப்பொழுது அந்த ராஜா சொல்லுகிறார், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அடுத்த நாள் காலையிலே அந்த ராஜா என்ன செய்கிறார், தேவனை அறியாத மனுஷன் இந்த நாட்களை எழுந்து வந்து இந்த நாட்களே தானியேலுடைய அந்த குகையில பார்த்து இந்த நாட்களே தானியேலே என்று சொல்லி இந்த நாட்களை கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள் அந்த இடத்திலே பாருங்கள் அந்த நிலைப்பாடு அந்த ஜனங்களை மாற்றும்படியாக. அது மட்டுமல்ல, தானியேலுடைய நண்பர்கள் அக்னி சுவாலையிலே போடப்பட்ட வேளையிலே அங்கே பார்க்கிற வேளையிலே 4வது மனுஷராக அந்த நாட்களிலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே பாருங்கள்
உடனே அந்த ராஜா இந்த நாட்களை கண்டு இந்த நாட்களில் என்ன அற்புதமாய் கிடக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களில் இவர்களுடைய தேவன் தான், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல், சாத்சாக், மேசாக் அவர்களுடைய தேவன் தான் தேவன் என்று சொல்லி இந்த நாட்களே அவரைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அறிக்கை செய்கிறதை சொல்ல பார்க்கக்கூடியார். ஏனென்றால் அவருடைய ஜெபம் அப்படியாக இருக்கிறது. ஜனங்கள் சேவிக்கப்பட வேண்டும். அருமையான அன்பு சோதனை, இன்றைக்கும் அந்த கல்வெட்டுகளிலே பாருங்கள், அங்கே சிங்கக்கவிலே போட்ட ஆட்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே எல்லாரும் மறித்து விட்டார்கள். ஆனால் தானியேலுடைய பெயர் மட்டும் அந்த கல்வெட்டுல இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே தானியேல் சாகவில்லை, தானியேல் உயிரோடு இருக்கிறார் என்பதை தான் அந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். இன்று வரைக்கும் அந்த கல்வெட்டுகளை தோண்டி தோண்டி எடுத்துக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாபிலோன் பட்டணத்திலே. அப்ப பாருங்கள், இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பார்க்கிற வேளையிலேயே தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே ஏற்ற விதமாக ஜனங்களுடைய ஜெபத்தை எப்படியாக செய்ய வேண்டும். நாங்கள் தேவனுக்கு முன்பாக, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ள ஜெபத்தை இந்த நாட்களை ஏறெடுக்க வேண்டும். தகுதியான ஜெபம் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறதற்கு தகுதிப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த வசனத்தை வாசித்தேன் பாருங்கள். கர்த்தர் சொல், ஆதலால் நம்மிலே ஒவ்வொருவரும் நம்மை குறித்து தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனி ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று நியாயம் தீர்க்காதிருப்போமாக. ஒருவரும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையோ இடரலையோ இந்த நாட்களை போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு பொருளும் தன்னிலேயே அங்கே தீட்டுள்ளது இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அங்கே அப்படியாக அந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், போஜனத்தினாலாவது உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அங்கே அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஷணத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தார் என்று சொல்லி அநேக புத்துமதிகளை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள் என்று இப்படியான அநேக காரியங்கள். ஏனென்றால் நாங்கள் வேதம் சொல்லுகிறபடி நம்மை குறித்து தேவனுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கணக்குகளை இந்த நாட்களிலே ஒப்படைக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டுமா என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே இங்கே வேதத்திலிருந்து பார்ப்போமா இருந்தால் 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 3வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. 12வது வசனம், போடப்பட்ட அத்திபாரமாகிய 11-12 கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவர் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவற்றை இவைகள்லாம் கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை அங்கே விளங்க பண்ணும் என்றும், ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும் என்று சொல்லி நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதன் மேல் ஒருவன் கட்டினதும் நிலைத்திருந்தால் அவன் கூலி இந்த நாட்களிலே பெறுவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. அப்ப ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ அங்கே ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பி போனது போல் இந்த நாட்களிலே இருக்கும் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்க. அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப அந்த கடைசி நாட்களிலே அங்கே நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக செய்த ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அந்த இடத்திலே நிலைநிறுத்துவார். அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. எப்படியாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம், கல்லினாலா மண்ணினாலா இந்த நாட்களே வைக்கோலினாலா எண்ணத்தினால் இந்த நாட்களை கட்டுகிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு திட்டவட்டமாக தெளிவாக இந்த நாட்களை கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த சோதிக்கும் படும் நாட்களிலே, அந்த கடைசி நாட்களில் நியாய தீர்ப்பின் நாட்களிலே பாருங்கள், நம்முடைய வேலைப்பாடுகள் எல்லாம் அங்கே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே வெளிப்படும். எப்படியாக ஊழியம் செய்தேன், மாயமாலமாக ஊழியம் செய்தேனோ அல்லது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற விதமாக இந்த நாட்களிலே செய்கிறபடி இந்த நாட்களை நடித்தேனோ, என்னுடைய பெருமைக்காக இந்த நாட்களை ஊழியம் செய்தனோ, அல்ல இந்த நாட்களை என்னுடைய அகந்தையினாலே இந்த நாட்களை நான் ஊழியத்தை செய்தனோ என்பதைத்தான் இந்த நாட்களிலே கர்த்தர் அந்த இடத்திலே பார்ப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாங்கள் நம்மை என்ன செய்கிறோம், நம்மை குறித்தே பெருமை அடித்துக் கொண்டே இந்த நாட்களை இருக்கிறோம். அதை செய்தோம், இதை செய்தோம், அப்படி செய்தோம், இப்படி செய்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியம் அப்படிப்பட்டதல்ல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு ஊழியத்தை செய்யுங்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் கடைசி நாட்களிலே அந்த
காரியங்கள், அதாவது அவர்கள் செய்த ஊழியங்கள், கட்டின காரியங்கள் எல்லாம் இந்த நாட்கள், அவருடைய வேலைப்பாடுகள் எல்லாம் அங்கே அதை நாளானது அதை இந்த நாட்களே விளங்கப்படும். ஏனென்றால் அக்னியினாலே இந்த நாட்களே அந்த காரியங்கள் சுட்டரிக்கப்படும் என்பதைத்தான் அங்கே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இருந்து நாங்கள் வாசிக்க கேட்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், அங்கே இந்த கடைசியாக அந்த வசனம் சொல்லி முடிக்கிறது. அங்கே அவனோ நஷ்டமடைவான், ஆனால் அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்புனது போல் இந்த நாட்களே இருக்கும் என்று சொல்லப்படுது. அப்ப ஊழியத்திலே கூட இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே எவ்வளவு நெருக்கங்கள், துன்பங்கள் வந்து இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் அந்த ஊழியத்தை செய்கிற வேளையிலே அந்த ஊழியத்தின் நிமித்தம் அங்கே இந்த நாட்களே நாங்கள் பாருங்கள், இந்த நாட்களே நம்முடைய ரட்சிப்பு இந்த நாட்களே பரிபூர்ணப்படுகிறதை பார்க்கிறோம். அது எப்படி என்று பார்க்கிற வழியிலே ஆண்டவருக்காக உண்மையாக இந்த நாட்களிலே உண்மை உள்ள ஊழியத்தை செய்வோமா இருந்தால், அந்த ஊழியத்திலே என்ன தடைகள் வருமா இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல நிற்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். மனுஷன் அல்ல கர்த்தர். இன்றைக்கு ஊழியத்தை தருகிறது மனுஷன் அல்ல கர்த்தர் என்பதை நாங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அப்படியாக ஒரு கர்த்தரிடத்திலே பாருங்கள், பவுலடிகள் சொல்லுகிறார், கர்த்தரிடத்திலே பெற்ற இந்த கனமான ஊழியத்தை என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு மனுஷனிடத்திலே ஒரு ஊழியத்தை பெற்றோம் என்று சொல்லி சொன்னால், ஒரு சபையா இருக்கலாம் அல்ல என்ன காரியமா இருக்கலாம், அந்த ஊழியம் நிலைத்தே நிற்காது. அவங்க கொஞ்ச நாளைக்கு நம்மிடத்துல என்னத்தை வருகணுமோ வருகும்படியாக அந்த நாட்களை இருப்பாங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்களா ஐயா கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த நாட்களை வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு காரியம் வருகிற வேளையிலே அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், நம்மை அப்படியே இந்த நாட்களை விட்டு விட்டு தங்களுடைய காரியத்தை இந்த நாட்களை பார்க்கிறது எனக்கு காணக்கூடியதாக இருக்குது. அதனாலே தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சேர்த்துக் கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் நியாயத்துக்கு நிற்பார்கள் சொல்லி. அப்ப பாருங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நடக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப சபை என்று சொல்லி இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே இப்படிப்பட்ட எல்லா காரியம் இந்த நாட்களில் சரியா இருந்தால்தான் அங்கே என்ன செய்ய முடியும், தேவன் ஒரு தீர்ப்பை சொல்ல முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு எல்லாரும் ஜெயிச்சுக்கு வராங்கன்னு சொல்லி அவ்வளவு பேரும் வாங்கன்னு சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் கூடி கொண்டு போறார். நல்லது இல்லையண்டு இல்லை. ஆனா வாரவன் எப்படிப்பட்டவன் இருப்பார், அதுல இருக்கிறவன் வந்து இன்று வரைக்கும் இந்த நாட்களை 10 வருஷமோ 15 வருஷமோ இந்த நாட்களை ஆலயத்துக்கு வாரான், அவனுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இல்லை. எல்லாம் மாமிசத்தின் கிரியைகள், மாமிசத்தின் செயல்பாடுகளாக தான் இந்த நாட்கள் இருக்கு. நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்லி இந்த நாட்களை சண்டை பிடிக்கிறாங்க, வழக்குகள் கணக்குன்னு சொல்லி இந்த நாட்களை காரியங்களை செய்கிறாங்க. இப்படியான காரியத்தை இந்த நாட்களை செய்து கொண்டு வருகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால இந்த நாட்களை பாருங்கள், அந்த தேவனுடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் அங்கே நாங்கள் இந்த நாட்களே அவருடைய சமூகத்திலே நின்று இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவரால் நியாயம் தீர்க்கப்படுவதற்கும் நாங்கள் முதலாவது இந்த பூமியிலே பாத்திரவான்களாக மாற வேண்டும். அதாவது நாங்கள் தைரியப்பட வேண்டும். we are going to prepare ourselves. நாங்கள் எங்களுடைய பகுதியிலே இந்த நாட்களை நாங்கள் அதை தயார்படுத்தி நாங்கள் இந்த நாட்களை கொண்டு வருகிறது மூலமாய்த்தான் அங்கே அவருடைய சமூகத்திலே நாங்கள் நிற்பதற்கு அங்கே தைரியப்படுவோம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, ஏனென்றால் சரீரத்தின் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசன சிங்காசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படுகிறது இன்னதென்று அறிந்து மனுஷருக்கு இந்த நாட்களே புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனச்சாட்சிக்கு வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்திலே மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குறோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நாட்களே பவுலடிகள் சொல்லுகிறார், கொரிந்து கழுகிற வழியிலே கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனெனில் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் இந்த நாட்களிலே மரித்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. அப்ப பிழைத்திருக்கிறவர்கள் நீ தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்து, அதாவது தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் அதாவது ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின் படி இந்த நாட்களிலே அறியோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாமிசத்திலே நான் இந்த நாட்களே நாங்கள் காண முடியாது. அதைத்தான் நேற்றைய நாட்களே சொல்லி இருந்தேன். அவர் மரித்து
அங்கே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அது மகிமையின் சரீரம், மாம்சத்தின் சரீரம் அல்ல. அங்கே தோமாவிடத்தில் சொன்னார், உன்னுடைய கைகளை என்னுடைய அதாவது காயங்களுக்குள்ளே பார், என்னுடைய விழாவிலே போட்டு பார், என்னுடைய கரங்களை போட்டு பார் என்று சொன்ன வழியிலே அவன் போட்டு பார்த்தான். அதே வழியிலே பாருங்கள், மரியாள் அந்த இடத்திலே பாருங்கள் ஆண்டவரை சந்திக்கிறாள். ஆனால் அவர் ஆண்டவரை என்று சொல்லி அறிந்து கொள்ளவில்லை. அதே மரியாள் தான் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே தேவனோடு அந்த அந்த நாட்களே நெருங்கி அவருடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தவள். அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நல்ல அறிமுகமான தெரிந்த முகமாக இருந்தாலும், ஆனால் அந்த இடத்திலே அவருடைய மறைத்து உயிர் தெழுந்த வேளையிலே அவருடைய மாமிச சரீரம் இந்த நாட்களே மறைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரமாக அந்த இடத்திலே வந்த வேளையிலே அவளாலே அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் நேற்றைய நாட்களை சொல்லியிருந்தேன், யாராவது இந்த நாட்களை பாருங்கள், ஒவ்வொரு மனுஷனையும் கண்டுபிடிப்போம் எப்படி என்றால் அவர்களுடைய குரலை வைத்துத்தான் இந்த நாட்களை கண்டுபிடிக்க முடியும் என்பதைத்தான் நான் நேற்றைய நாட்களே சொல்லியிருந்தேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே பாருங்கள், இந்த நாட்களே அங்கே அந்த இடத்திலே அவளை இந்த நாட்களே அவர் அழைக்கிறார். அங்கு பாருங்க, அந்த இடத்துல அவர் அழைக்கிறார் அப்படின்னு சொன்னால் மரியாளே என்று சொல்லி சொல்லுகிற போல அவள் டக்குனுடனே சொல்லுகிறாள் ரபு என்று சொல்லி இந்த நாட்களை திரும்ப. ஏனென்றால் அந்த சத்தத்தை கேட்டு அறிந்திருந்த ஆடுகளாய் இந்த நாட்களை இருந்தாள். அதனாலே தான் உடனே திரும்பி ரபு என்று சொல்லி அவளுக்கு அந்த வாயிலே ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தை இந்த நாட்களே வந்து விட்டது. அப்படின்னா என்னுடைய அதாவது என்னுடைய நேசர் இந்த நாட்களிலே, என்னுடைய ஆண்டவர், என்னுடைய சிருஷ்டிகர் இந்த நாட்களில் என்னுடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்தவர் அங்கே உயிரோடு இருக்கிறார் என்று இந்த நாட்களே அவளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் இந்த நாட்களில் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆண்டவர் சொன்னார், நான் மரித்தேன், இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன வாக்கு தத்தத்தை தேவன் அந்த இடத்திலே நிறைவேற்றுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சோதரி. அப்ப அதற்கு பின்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஆண்டவருடைய வருகையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிற ஜனங்கள் என்ற பகுதியில் இந்த நாட்களில் 7வது 8வது பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்கிறது பாட்டு 8 பார்க்கிற வேளையிலே அங்கே சேர்த்துக் கொள்ளப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவால் இந்த நாட்களே என்ன செய்யப்படுகிறார்கள், நியாயம் தீர்க்கப்படுகிறார் என்பதை குறித்து இந்த நாட்களே பார்த்தோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. 2 கொரிந்தியர் 5:7 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே தெளிவாக இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரி. பாருங்கள், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்க்கிற வேளையிலே 10வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காகவும் தீமைக்காகவும் தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசன சிங்காசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இந்த நாட்களே இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பிரகாரத்துக்கு முன்பாக, அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக அந்த நாட்களே நிற்பதற்கு இன்றைக்கு நாங்கள் பாத்திரவான்களா? இன்னைக்கு ஒரு சிலரை கேட்டா, பிரதர் நான் ரெடி பிரதர் என்னுவாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. என்னத்துல ரெடியா இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது அருமையான கர்த்தர், அது உங்களை நீங்களும் கர்த்தரும் அதை பொறுத்திருக்கிறதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனால இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களே, ஆனால் இது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. அப்படியாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எப்படியாக இந்த நாட்களே நாங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை இந்த நாட்களே வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், யோசேப்பு பரிசுத்தமா இருந்தார், பினகாஸ் பரிசுத்தமா இருந்தார். அதே வேளையிலே பாருங்கள், எப்படித்தான் காரியங்களா இருந்தாலும் அங்கே மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனா இருந்த மோசையை கூட இந்த நாட்களை ஆண்டவர் சொன்னார், நீ அந்த கானானுக்குள்ளே போக முடியாது. அப்படியாக ஒரு வைராக்கியம் இந்த நாட்களை ஆண்டவருக்குள்ளே இருந்தது. பழைய ஏற்பாட்டில் பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவரை குறித்து சொல்லப்படுறது பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுறது. அதனாலதான் அவர் இந்த இடத்திலே பாருங்கள் மோசே இடத்துல சொல்லுகிறார், இந்த நாட்களே மோசே விட்டு விடப்பா இந்த ஜனங்களை, நான் ஒரு நொடி பொழுது அவர்களை அழித்து விடுகிறேன் என்று சொல்லி. அப்ப அந்த வேளையிலே தான் மோசே பருந்து பேசுகிறார், ஆண்டவரே இது உம்முடைய ஜனங்கள், ஆண்டவரே நீர் அழிக்கும்படியா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாட்களே எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்து சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக வனாந்தரத்துக்களே கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே, அப்படி அவர்கள் அழிக்கிறதா இருந்தால் என்னுடைய பெயரை அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி விடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் அந்த இடத்திலே அமைதியாக அந்த நாட்களில் செயல்படுகிறதை பார்க்கிறோம் அன்பு சகோதரி. அதே விதமாகத்தான் இன்றைக்கு பாருங்கள், அங்கே தேவனுடைய ராஜ்யத்திலே அதாவது அழிந்து போற ஜனங்களுக்காக இன்றைக்கு நாங்கள் பாரப்பட்டு காரியங்களை செயல்பட வேண்டும். ஊழியம் என்று சொல்லப்படுகிற காரியம் நம்முடைய முழங்கால்கள் முடங்கி இந்த நாட்களிலே செயல்படுகிற ஊழியம் தான் ஒரு மகிமையான ஊழியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், அங்கே பேதுருவும்
பேதுரு இந்த நாட்களை சிறைச்சாலையில் பிடிக்கப்பட்டிருந்த வழியில் நான் நேற்று கடந்த கிழமை சொல்லியிருந்தேன். அங்கே அந்த காரியத்துக்காக இங்கே பார்க்கிற வழியில் ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுகிறார்கள். ஜெபம் பண்ணுகிற வழியிலே ஆண்டவர் அங்கே இந்த நாட்களில் தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த இடத்திலே பேதுருவை விடுதலை செய்து கொண்டு வருகிறார். கதவை அங்கே யார் திறக்கிறான்னு சொன்னால் ரோது என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் தான் அந்த கதவை திறந்து பார்த்து அந்த கதவுக்குள்ளாலே பார்த்த வேளையிலே அவளுக்குள்ளே ஒரு பயம் வந்து விட்டது, ஒரு ஷொக்டாக போய்விட்டது. என்னையா பேதுரு சிறைச்சாலை நிற்கிறார், இந்த நாட்களில் எப்படியாக வாசல்ல வந்து நிற்பாருன்னு சொல்லி. ஆனா அவர் சொல்லுகிறார், நான் தான் பேதுரு என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அந்த ஜெபத்தின் மூலமா நடந்த காரியம் எப்படிப்பட்ட கட்டுகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட சங்கிலிகள், எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் இந்த நாட்களிலே ஜெபத்தினாலே அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், தனிப்பட்ட ஜெபம் இந்த நாட்களிலே மற்றவர்களை இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவருடைய பக்கமாக திருப்புகிற ஜெபம், அதே வேளையில மற்றவர்களை நெருக்கப்படுகிற ஜனங்களை விடுவிக்கிற ஜெபம், இப்படியாக அநேக ஜெபங்கள் இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிற வேதத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஜெபங்களை இந்த நாட்களிலே நாங்கள் ஈரெடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருக்கு முன்னாலே இந்த நாட்களிலே நாங்கள் நிற்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே, மகனே எனக்காக நீ என்ன செய்தா என்று கேட்டால் இந்த நாட்களிலே எதை நாங்கள் இந்த நாட்களிலே சொல்ல முடியும்? ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே பிசாசுகளை திரட்டினோம், உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், உம்முடைய நாமத்திலே அதை செய்தோம் என்று சொல்லி சொன்னால் உடனே ஆண்டவர் சொல்லுவார், உன்னை நான் அறியேன், அப்பாலே போன்னு சொல்லி. நீ யாருக்கு செய்தியோ அந்த இடத்துக்கு போன்னு தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு. மறைமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது நம்மை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். ஒரு தேசம் தன்னை பலப்படுத்தினால்தான் எதிரிகள் அந்த தேசத்தை தாக்குகிற வேளையிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த தாக்குக்கு இந்த நாட்களை தப்பித்துக் கொள்ளும்படியாக அங்கே என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் அந்த தாக்குதலை இந்த நாட்களை தடுத்துக் கொள்வார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக. அதே விதமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் நம்மை இந்த நாட்களை பலப்படுத்தி தேவனுடைய ஆவியானவருடைய வழிநடத்தலுக்குள்ளே நம்மை இந்த நாட்களிலே கொண்டு திருப்புகிற வேளையிலே தான் சத்ருவாருடைய காரியங்கள் இந்த நாட்களே நம்மை தாக்குகிற வேளையிலே நாங்கள் எதிர்த்து நின்று போராடி இந்த நாட்களை ஜெபிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலவானை முந்தி கட்டுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்தில் சொல்லப்படுது. ஏன் அப்படியா சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், பலவானை முந்தி கட்டினால் தான் இந்த நாட்களை அங்கே என்ன செய்ய முடியும்? நாங்கள் அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலேயே அந்த எதிரியை நாங்கள் அடித்து முறித்து வீழ்த்த முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய அதைத்தான் குறித்து இந்த நாட்கள் இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். அன்பு சகோதரனே சகோதரி, பாருங்கள், இங்கே 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 8வது வசனம் இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீ சீக்கிரமா என்னிடத்திலே வரும்படி அங்க ஜாக்கிரதையாயிரும் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். பவுலடிகள் சொல்லுகிறார். இந்த நாட்கள் என்ன காரியத்தை குறித்து சொல்லுகிறார்? அவருடைய வாழ்க்கையிலே அவர் நிர்ணயத்தை பெறுகிறார். ஏனென்றால் இன்றைக்கு என்னுடைய இருதயத்தினுடைய பாவங்கள், என்னுடைய காரியங்கள் எல்லாம் எனக்குத்தான் தெரியும் ஐயா. அவருடைய மனைவிக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ வேறு ஒருவருக்கு இந்த தாய்க்கு கூட இந்த நாட்கள் தெரியாது. அவனுடைய அதைத்தான் சொல்லப்படுது, அவனுடைய தன்னுடைய ஆத்மாவை இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்கள் நாங்கள் உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தணும் என்று சொல்லி சொன்னால் அங்கே ஒன்றுமே இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், பவுலடிகள் சொல்லுகிறார் அந்த நாட்கள், ஏனெனில் நான் இப்பொழுது பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டும் பிரியும் காலம் வந்தது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்க. இப்ப பவுலடிகள் அறிந்து கொண்டார், தான் இந்த நாட்களிலே மரணத்தை சந்திக்க போகிறேன், என்னுடைய ஊழியம் இந்த நாட்களிலே அங்கே முடிவடைகிறது, ஏனென்றால் தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களே அவருக்கு ஒரு வெளிப்பாடு இந்த நாட்களே வந்திருக்கிறது நிமித்தம் அவர் சொல்லுகிறார். இந்த நாட்களே என்னவென்றால் அதுக்கு முன்பான வசனத்தை பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே தன்னுடைய அதாவது தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். அந்த நாட்கள் எப்படி என்று சொன்னால், சத்தியத்திற்கு செவியை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காலம் இப்பொழுது இருக்கிறது. இந்த கட்டுக்கதைகள் சொல்லி சொன்னால் ரொம்ப கேட்கறதுக்கு எக்கச்சக்கமான ஆக்க இருக்கிறாங்க. ஆனா சத்தியத்தை சொல்லுங்க பாப்போம், கடைசி வரையும் கிட்ட வர மாட்டாங்க. சத்தியத்தை சொன்னாலே சத்தியம் சொன்னாலே விட்டு ஓடிடுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கட்டுக்கதைகள், பொது பேச்சுக்கள் ஏதோன்னு சொல்லி சொன்னால் வந்து முன்னுக்கே இந்த நாட்களே நிற்பார்கள். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்.
ரொம்ப கவனமாயிருங்கள். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தொழிவு உள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்க தீமோத்தேயுக்கு அவர் அதாவது ஒரு புத்திமதியை சொல்லுகிறார். நீ கத்தரிடத்திலே பெற்ற அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக காத்திரன்னு சொல்லி. ஏனெனில் நான் இப்பொழுது பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டும் பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நான் ஒரு நல்லொரு போராட்டத்தை போராடினேன், அந்த ஓட்டத்தை இந்த நாட்களில் நான் முடித்து விட்டேன், அது மட்டுமல்ல விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய விசுவாசம் தான் இந்த நாட்களிலே அங்கே முக்கியமாக இருக்கிறது. அதாவது விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வரும்போது கடைசி நாட்களிலே விசுவாசத்தை காண்பேனோ என்று சொன்னால், இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய விசுவாசம் அந்த கடைசி நாட்களிலே அற்று போகும். ஏனென்றால் இந்த உபத்திரவங்கள் நெருக்கங்கள் வருகிற வேளையிலே விசுவாசிகள் அங்கே தேவனை விட்டு இந்த நாட்களிலே பிரிந்து போவார்கள் என்பதைத்தான் ஆண்டவர் ஏற்கனவே இந்த பூமியில் இந்த காரியத்தை சொல்லிவிட்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கவும். பேதுரு சொன்னார் தானே, சேவல் கூவுறதுக்கு முன்பு நீ 3 தடவை மறுதலிப்பான்னு சொன்ன. அப்படி நடந்ததானே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? அதே போல் இந்த நாட்களிலே கடைசி காலத்திலே என்ன காரியம் நடக்கும் என்பதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அங்கே 8வது வசனம் சொல்றோம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார், எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். பாருங்கள், அந்த கிரீடத்தை பெறுகிறது நான் மட்டுமல்ல, அவரை நேசிக்கிறவர்கள், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இந்த நாட்களிலே வாழுகிறவர்கள், அந்த பிரசன்னத்தை விரும்புகிறவர்கள், அவர்களுக்கு கூட இந்த நாட்களில் என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், அந்த நீதியின் கிரீடத்தை அவர்கள் இந்த நாட்களிலே பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த நீதியின் கிரீடத்தை இந்த நாட்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே அந்த நாட்களிலே அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற எப்படி என்று சொன்னால், பிரசன்னமாகிறதை விரும்புகிறதையும் அதே இந்த நாட்களிலே அங்கே அவர்களுக்கு தேவன் தந்தருளுவார் என்பதை அங்கே பவுலடிகள் இந்த நாட்களில் ஒரு திட்டவட்டமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் சீக்கிரமா என்னிடத்திலே வரும்படி ஜாக்கிரதையா இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பாருங்கள். இந்த தேமாவுடைய காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஊழியக்காரன் பாருங்கள் சொல்லப்படுகிறது எப்படி என்றால், இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டில் தீத்துதல் மாத்தியா நாட்டிலேயே போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னுடனே இருக்கிறான். மார்க்குவை உன்னுடனே கூட்டிக் கொண்டு ஊழியத்திலேயே அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே இப்ப எங்க என்ன சொல்லப்படும் தேமாவை குறித்து? தேமா எப்படிப்பட்டவனாம்? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை விட்டு, உலக ஆசைக்குரிய காரியம். ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? உலக ஆசைக்குள்ளே வருகிற வேளையிலேயே அங்கே ஆண்டவரை விட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? பிரிந்து போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே விசுவாச மறுதளிப்புகளே இந்த நாட்களே வருகிறதை பார்க்கக்கூடியதா இருக்கு. விசுவாச மறுதளிப்பு என்றால் என்ன காரணம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்ல முடியாது. அநேக காரணங்கள், வேலைக்காகவோ அல்லது திருமணத்துக்காகவோ அல்லது இந்த நாட்களே வேறு என்ன காரியங்களா இருந்தாலும் அந்த இடத்துல இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை விட்டு தங்களுடைய சித்தத்தின்படி அங்கே வலைகளுக்குள்ளே போய் சிக்குண்டு பிடிபட்டு இந்த நாட்களிலே தங்களை இந்த நாட்களிலே மாய்த்து கொள்ளுகிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய வருகையிலே இந்த நாட்களிலே சேர்த்துக் கொள்ளப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் எல்லாரும் இந்த நாட்களை என்ன செய்வார்களாம்? கிறிஸ்து இயேசுவினால் இந்த நாட்களிலே அங்கே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். பிதாவினால் அல்ல, கிறிஸ்து இயேசுவினாலே இந்த நாட்களே நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பதை குறித்து வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லப்படுறது. அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் அந்த நியாய தீர்ப்புக்கும் எப்படியான சம்பந்தம் இந்த நாட்கள் இருக்கிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களை பாருங்கள். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் 8 காரியங்கள் இந்த கிழமையில பார்த்தோம். போன கிழமையில இருந்து இந்த 8 காரியங்களும் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களே நடக்கும். மிகுதி காரியங்கள் இந்த நாட்களை நாங்கள் நாளைக்கு நாட்களே பார்ப்போம். அடுத்த கிழமை பார்ப்போம். இந்த நாட்களை கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள்
ஆண்டவரே, இந்த கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல எண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் தரும்படியா செபிக்கிறேன். அடியேனை நீங்கள் மறைத்து நீங்கள் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதரம் ஐயா. தேவரீர் உங்களுடைய கரத்துக்களே இந்த நாட்களை முற்றுமுழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன் ஆமீன். சபை எடுத்துக்கொள்ள தலைப்பில் இன்றைய நாள் என்ன தலைப்பையா? இன்றைய நாட்களே சேர்த்துக் கொள்ளப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுக்கும், அதாவது கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார் என்று கிறிஸ்து ஆமீன் நியாயம் தீர்ப்பார். ஆமீன் ஆமீன். நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. நாங்கள் நாளை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சுகமான நித்திரைக்கு செல்ல கத்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேசரை பின்வாணர் அவர்கள் இணைந்து வேத பாடத்துடன் வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே இந்த வசனங்களை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்காக கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்